வணக்கம். டிசம்பர் 11ஆம் தேதி பாரதியாருடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியை RSS சென்னை அண்ணாமலை மன்றத்துல நடத்தி இருக்கிறாங்க. இதுல என்ன சிறப்புன்னு நீங்க கேட்கலாம். சிறப்பு இருக்கு. நம்ம மூத்தவர் இருக்காருல்ல திரு சீமான், அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசி இருக்கிறாரு. அதுதான் சிறப்பு. அவர் அந்த நிகழ்ச்சியில பேசின விஷயங்கள் இன்றைக்கு விவாத பொருளாகி இருக்கு. திரு சீமான் நாம் தமிழருங்கிற இயக்கத்தை தொடங்குறதுக்கும் இந்த நிகழ்ச்சியில அவர் கலந்துகிட்டதுக்கும் மிக முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னு சொல்றேன் கேளுங்க. ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி மேதகு பிரபாகரன் அவர்கள் விட்டு சென்ற பணியை செய்வதுதான் என்னுடைய தலையாய பணின்னு சொல்லி நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினாரு திரு சீமான். கட்சி தொடங்கி ஈழத்தமிழர்களை பற்றியும் மேதகு பிரபாகரன் அவர்களுடன் திரு சீமானுக்கு இருந்த உறவு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த சந்திப்பு, அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதுன்னு பல கதைகளை அளந்து விட்டாரு. அந்த கதைகளை நாமளும் கேட்டோம். இப்படியே வாழுன்னு கத்திக்கிட்டு இருந்த திரு சீமான் எங்க போய் நின்று இருக்காருன்னா RSS மேடையில வெளிப்படையா அரங்கேற்றம் பண்ணிருக்காரு. அப்படி என்ன அரங்கேற்றம் பண்ணாருன்னு கேக்குறீங்களா? இத்தனை நாளா நாம எல்லாம் என்ன சொன்னோம்? இத்தனை நாளா திரு சீமான் அவர்களை குறித்து நாம எல்லாம் என்ன சொன்னோம்? திரு சீமான் ஒரு RSSன்னு சொன்னோம். இப்ப புரியுதா? மறைஞ்சி இருந்த பூனை வெளியில வந்திருக்கு. அந்த RSS மேடையில பெரியார்ல தொடங்கி பாரதியார்ல முடிச்சிருக்கிறாரு திரு சீமான். ஆமாப்பா, இந்த பாரதியார் உண்மையிலே யார் தான்ப்பா? பாரதியார் யார் அப்படின்னா முற்போக்கு பாப்பான்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பல முற்போக்காளர்கள் பாரதியார பாப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை போன்றவங்க பாரதியாருடைய செயல்பாடுகளை உணர்ந்து அவர் பக்காவான ஒரு RSSன்னு நாங்க ஏற்கனவே பாரதியாரை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அது நிஜம்னு நிரூபிக்கிற வகையில RSS பாரதியாருக்கு விழா எடுத்திருக்கு. அந்த விழாவில தான் திரு சீமான் கலந்துகிட்டு இருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடு பாட புத்தகங்கள்ல, கல்லூரிகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல பாரதியாருடைய கவிதைகளையும் அவருடைய பாடல்களையும் அவருடைய தேசப்பற்றையும் மக்கள் மத்தியில, மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. பாரதியாருடைய வசனங்கள், பாடல்களை போட்டுதான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய படங்கள் வெளிவந்திருக்கு. பெண் விடுதலைனாவே அது பாரதியோட கவிதைகள் தான் அப்படின்னு எல்லாம் அப்படியே பேசுவாங்க, சிலாகிச்சு பேசுவாங்க. ஏன்னா அவரால் தான் பெண்களோட சுதந்திரத்துக்காக எல்லா கருத்துக்களையும் சொன்னது போல, யாரு பாரதி சொன்னது போல இவங்க பேசிக்கிட்டு தெரிவாங்க. பாரதியால தான் பெண்களுக்கான சட்டங்கள் கிடைச்சது போல அப்படி ஒரு மாய பிம்பத்தை இந்த சமூகத்துல பரப்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாரதியாரால இந்த நாட்டுக்கும் இந்த பெண் சமூகத்துக்கும் எந்த நன்மையும் கிடைக்கல. ஒரு கவிதையினாலையும் ஒரு வசனத்தினாலையும் ஒரு பாடல்கள்னாலையும் பெண்களுக்கான உரிமைகள் கிடைச்சதா? இல்லையே. பாரதியார் பக்காவான ஒரு RSS இயக்கத்தினுடைய சித்தாந்தவாதியா தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்படி அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவருடைய வாழ்க்கையே ஒரு உதாரணமா இருக்கு. அவருடைய கவிதையும் அவருடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சியாகவுமே இருக்கு. அவர் யாருன்னு அடையாளப்படுத்த சில பாடல்களை மட்டும் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் எவ்வளவு தேசபக்தர் அப்படின்னா இந்த நாட்டை பாரத தேசம்னு சொல்றாரு. இந்தியான்லாம் அவர் சொல்லல. சரி, பாரத தேசம்னு சொன்னா கூட சரி, போகட்டும், சொல்லிட்டு போகட்டும்னு விட்டுடலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு அந்த பாடல்கள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சத்தர் உவந்து சொல்வது வந்தே மாதரம்னு பாடுறாரு. என்ன சொல்றாரு? இந்த பூமிய ஆரிய பூமின்னு சொல்றாரு. நாமெல்லாம் என்ன சொல்றோம்? பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாரு? இது நாகர்கள் பூமி, இது தமிழர்கள் பூமி, இது திராவிடர்கள் பூமின்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மண்ணோட மைந்தர்கள் யாருன்னு இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாருங்க, பாரதியார் ஆரியர்களுடைய பூமின்னு சொல்றாரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாம இன்னைக்கு இருக்கணும். அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த பூமி பார்ப்பனர்களுடைய தேசம் அப்படிங்கறதுதான் அதுக்கு பொருள். இந்த மண்ணுல ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் தான் பிரச்சனை. இந்த மண்ணுல நாகர்களுக்கும் ஆரியர்களுக்கும் தான் பிரச்சனை. இந்த மண்ணுல ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் தான் பிரச்சனை. இதுதான் இந்தியாவினுடைய வரலாறா இருக்கு. ஆனா பாரதியார் அந்த பாடல்ல இது தமிழர் பூமின்னு சொல்லல, இது இந்தியர் பூமின்னு சொல்லல. ஆனா அதுக்கு மாறா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆரியர் பூமியில நாரியரும் நரசூரியரும் பாடுறாரு.
என்ன பொறுத்தவரை அவருடைய தேசப்பற்று என்பது ஒரு பார்ப்பன பற்று தான். அவருடைய தேசப்பற்று ஒரு பார்ப்பன பற்று தான். பாரதியார் யாருன்னு இன்னொரு உதாரணம் சொல்றேன். வெள்ளிப்பனியில மீதுலாவும் அப்படிங்கிற பாட்டு கேட்டிருப்பீங்க. கேட்கலன்னா இனிமே போயிட்டு திரும்ப போய் கேளுங்க. வெள்ளிப்பனியில மீதுலாவும், அடி மேலே கடல் முழுவதும் கப்பலும் விடுவோம், பள்ளித்தலம் அமைத்து கோவில் செய்வோம், பள்ளித்தலம் அமைத்து கோவில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு அந்த பாடல் இருக்கும். அந்த பாடல்ல இப்படியான பொருள் இருக்கும். என்ன? இந்த மண்ணுல இருக்கிற பள்ளிக்கூடத்தை எல்லாத்தையும் கோயில் செய்யணும்னு பாடுறாரு. படிக்கிற பள்ளிக்கூடத்தை எதுக்கு கோயில் கட்டணும்? இந்த மண்ணுல யாருக்கு கல்வி மறுக்கப்பட்டது? யாரு படிக்க கூடாதுன்னு சொன்னா? இந்த மண்ணுல ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது. பிரிட்டிஷாரினுடைய ஆட்சியில கிறிஸ்தவ மிஷனரிகள் மூலமா அந்த மக்களுக்கு கல்வி கிடைச்சது. படிச்சதுனாலதான் பார்ப்பனர் பண்ண தில்லுமுள்ள கேள்வி கேட்க முடிஞ்சது. யாரால? ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பார்ப்பனர்கள் பண்ண தில்லுமுள்ளுகளை கேள்வி கேட்டான். அதனாலதான் பள்ளிக்கூடத்தை கோயிலா மாத்தணும்னு பாடி வச்சிருக்காப்ல யாரு? நம்ம பாரதி. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு, யார் கவிதை கொண்டு? சிங்க மராட்டியர் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்களை பரிசளிப்போம்னு பாடுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பாட்டுல ஊறுபட்ட அர்த்தங்கள் நிறைஞ்சிருக்கு. முடிந்தா அதை வாசிச்சிருங்க. இங்க விளையிற கோதுமை தானியத்தை வெற்றிலைய கேரள யானைகளினுடைய தந்தத்தை வீரமிக்க மராட்டியருக்கு சன்மானமா கொடுக்கணும்னு பாடுறாரு. அது ஏன்பா மராட்டியருக்கு சன்மானமா கொடுக்கணும்? எத்தனையோ மாநிலம் இருக்குல்ல இந்தியாவுல. அப்படி எத்தனையோ மாநிலம் இருக்கும்போது அது ஏன் மராட்டியருக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு? இந்தியாவிலேயே தீண்டாமை கொடுமைகள் அதிகமாக நடந்த மாநிலம், பார்ப்பன பேஷ்வாக்கள் ஆட்சி செய்த மாநிலம். அங்கதான் சத்ரபதி சிவாஜியினுடைய ஆட்சி நடந்த மண். சத்ரபதி சிவாஜியினுடைய ஆட்சி செய்த மண். RSS தொடங்கப்பட்ட மாநிலம், இந்து ராஜ்யம் ஆண்ட மாநிலம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. என்ன? நாம உழைச்சி, நாம பயிரிட்டு, நாம அறுவடை பண்ணத மராட்டியர்கிட்ட வெறும் கவிதையை மட்டும் கொடுத்துட்டு நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டு வரணுமா? எதுக்காக இதெல்லாம் சொல்றாரு? வர்ணாசிரம ஆட்சி, சனாதன ஆட்சி கடைபிடிக்கப்பட்ட மாநிலம், அதனால அவங்களுக்கு நாம கொடுக்கணுங்கிற ஒரு உளவியலை தன்னுடைய பாட்டின் மூலம், தன்னுடைய கவிதையின் மூலம் எப்போதும் பாரதியார் செட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். அப்ப ஒட்டுமொத்தமா RSS காரன் எப்படி சிந்திப்பானோ அப்படிதான் சிந்திச்சு தன்னுடைய கவிதையின் மூலமா பாடி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம சாவர்கார் எப்படி மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரோ அதே போல பாரதியாரும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்துதான் சிறையிலிருந்து வெளியில வந்திருக்கிறார். பல பேருக்கு இந்த செய்தி தெரியாம இருக்கு. 1918 இவர் பாண்டிச்சேரியில 10 வருஷம் இருந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு திரும்ப போறதுக்காக கடலூர் வழியா போகும்போது காவல்துறை அதிகாரிகள் பிடிச்சிருக்கிறாங்க, இவரை சிறையில் அடிச்சிருக்காங்க. அப்பதான் என்னை எப்படியாவது விடுதலை பண்ணிடுங்கன்னு சொல்லி வெண்ட்லண்ட் அப்படிங்கிற கவர்னருக்கு ஒரு பெரிய பாராட்டு கடிதத்தை எழுதி, கூடவே அதுல என்னை மன்னிச்சிடுங்க, நான் அரசியல் விட்டே போறேன்னு ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதியிருக்கிறார். யாரு? பாரதியார். அதன் பிறகுதான் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. அதனாலதான் நாம RSS சாவர்கார் பரம்பரையில வந்த பாரதின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்கு இது உதாரணம் சரியா போடும். இன்னொன்னு சொல்றாங்க, இவர் பெரிய முற்போக்கு பாப்பான் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு தெரியுறாங்க. உங்க முற்போக்குல தீய வைக்க. முற்போக்கு பேசுறவன் தான் சாகர வரைக்கும் பூணூல் போட்டுக்கிட்டும் நெத்தியில பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரா? பெரியாரின் பேரனா வந்த திரு சீமான் இன்னைக்கு பாரதியாரின் பேரனான்னு இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற தலித் அறிஞர்கள்னு சொல்லப்படுறவங்க நம்ம சமூகத்துல இருக்கிறவங்க. எந்த சமூகம்? SC/ST சமூகம்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்து மக்கள், வரலாறு புரிதலற்றவங்க, தந்தை பெரியாரை கடினமா விமர்சனம் செய்யறாங்க. நாங்க தந்தை பெரியாரை எப்படி பார்க்கிறோம்? எங்களுடைய அளவுகோல் என்ன? இந்த உலகத்தோட ஆகச்சிறந்த அறிவாளி, தலைவர், எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவர், இந்த தேசத்தை உருவாக்குனவர், இந்த மக்களுக்கு எல்லா உரிமைகளும் வாங்கி கொடுத்தவர், அவரை மாதிரி ஒரு ஆய்வாளர் இந்த உலகத்துல கிடையாது. சமூகத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனையும் எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கறத காந்தி, நேரு போன்ற தலைவர்களை அடையாளம் படுத்தினதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர். அவர்தான் ஒரு விஷயத்தை நாம எப்படி பார்க்கணுங்கிற அளவுகோலை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமா கத்துக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். தந்தை பெரியார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர்.
பாபா சாஹிப் அம்பேத்கரும் தந்தை பெரியாரை தன்னுடைய தோழராக, தன்னுடைய சக போராளியாக ஏத்துக்கொண்டு பயணிச்சவங்க. நான் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கண்ணாடியிலிருந்து தான் தந்தை பெரியாரை பார்க்க முடியும். யாருடைய கண்ணாடியிலிருந்து? பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கண்ணாடியிலிருந்து தான் நான் பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்கள் தந்தை பெரியாரை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள என்ன முட்டாளுங்களா? இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு முழுக்க ஆதி திராவிடர் மாநாடுகள் நடந்திருக்கு. அதுல சிறப்பு அழைப்பாளராக தந்தை பெரியாரை தான் வரவழைச்சு பேசி இருக்கிறாங்க, சிறப்பு செய்திருக்கிறாங்க. இதுதான் வரலாறு. அப்ப SC/ST மக்களுக்கு துரோகம் இழைத்த இதே சமூகத்தை சார்ந்த தலைவர் இருக்கிறாரு. பூனா ஒப்பந்தத்தின் போது துரோகம் இழைத்த தலைவர் இருந்திருக்கிறாரு. அவரை பாபா சாஹிப் அம்பேத்கர் இதே சென்னையில கண்டிச்சு பேசியிருக்கிறார். ஆனா பாருங்க, இந்த SC/ST பிரதிநிதிகள், தலைவர்கள், நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்களா? கமுக்கமா இருக்கீங்க. அப்படி துரோகம் செய்த அந்த தலைவரை இன்றைக்கு மக்கள் மறந்திருக்கிறாங்க, புறக்கணிச்சிருக்கிறாங்க. இந்த வரலாறு உங்களுக்கு நினைவு இருக்கா? இந்த வரலாறு படிப்பினையில் இருந்துதான் நாம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தந்தை பெரியார் நமக்காக பேசினார், அவர் குரல் கொடுத்தார், அவருடைய கருத்துக்கள் அறிவியல் பூர்வமா இருந்தது, பகுத்தறிவுக்கு ஏதுவானது, நமக்கானதா இருந்தது. இன்னும் சொல்ல போனா பெரியார் வெறும் பார்ப்பனர்களை மட்டும் திட்டி தீர்க்கல. பெரியார் பார்ப்பனர்களை மட்டும் திட்டி தீர்க்கல. பெரியார் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகமான சூத்திரர்களையும் அதிகமா பேசி இருக்கிறார், விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனோம்னா கழுவி ஊத்தி இருக்கிறார். தலித் மக்களுக்கு ஆதரவா எல்லா நிலையிலும் இருந்திருக்கிறாரு. அப்படிதான் நம்மளுடைய தலைவர்களும் தந்தை பெரியார் அவர்களை பதிவு செய்திருக்கிறாங்க வரலாற்றுகள். நமக்காக உழைத்த தந்தை பெரியாரோட நம்ம நிப்பாட்டிக்கணும். ஆசிரியர் வீரமணி மேல இருக்கக்கூடிய வெறுப்புனால, ஆசிரியர் வீரமணி மேல இருக்கிற வெறுப்பு, திமுக மேல இருக்கிற வெறுப்புனால பெரியார நம்ம திட்ட முடியாது. எதுக்காக திட்டணும்? என்னுடைய எதிரி என்பது திமுக தான், பிஜேபி தான். ஆசிரியர் வீரமணி மேல எனக்கு 1000 விமர்சனம் இருக்கு. அதுக்காக பெரியாரையோ அவருடைய இயக்கமோ இந்த சமூகத்துக்கு எதிரானது கிடையாது. நம்ம சமூகத்துக்கு ஆதரவு தான் இருந்திருக்கிறாங்க, ஆதரவா தான் இருந்து பேசி இருக்கிறாங்க. பெரியாரே கோலார் தங்கவயல்ல பேசும்பொழுது, அங்க ஒரு நிகழ்வுகள்ல பேசும்பொழுது பண்டிதர் அயோத்திதாசர் கருத்துக்களை தான் நான் பேசுறேன். பண்டிதர் அயோத்திதாசருடைய கருத்துக்களை தான் நான் பேசுறேன், அவர் தான் எனக்கு குருன்னு பேசியிருக்கிறார். சிலர் பெரியாரை படிக்காமலே அவரை ஆதரிக்கிறாங்க, சிலர் பெரியாரை படிக்காமையே எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. பெரும்பான்மையா தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு தலைவன் எப்படி செயல்பட்டுக்கிறான் அப்படிங்கறதுல தான் நாம பார்க்கணும், நாம புரிஞ்சுக்கணும். சீமான் மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரியாவும் நாளைக்கு ஒரு மாதிரியாவும் அவர் பேசல. அரசியலுக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவர் எந்த நலன்களில் இருந்து பேசினார், யாருடைய நலன்களில் இருந்து பேசினாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பெரியாருடைய உழைப்பை பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாரு பெரியாருடைய உழைப்பை பிற்படுத்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அது அவரோட தவறு கிடையாது. நீ என்ன பண்ற தெரியுமா? அந்த அரசியலை பயன்படுத்தி நீ தனியா தலைவராகாம, தனியா இயக்கம் கட்டாம, தனியா கட்சியை வளர்த்தெடுக்காம, பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்ன பாதையில பயணிக்காம, திமுக அண்ணா திமுகன்னு போயிட்டு திரு கருணாநிதி வாழ்க, செல்வி ஜெயலலிதா வாழ்கன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ திரு சீமான் வாழ்கன்னு சொல்றீங்க. ஈழத்துல இருக்கிற தமிழர்களை பற்றி எதையும் தெரிந்து கொள்ளாத பாரதிக்காக ஈழத்து பேர் சொல்லி, ஈழ விடுதலைன்னு சொல்லி பிழப்பு நடக்கும் திரு சீமான் இன்னைக்கு போயிட்டு அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பார்ப்பன குருமூர்த்தியால தொடங்கப்பட்ட கட்சி அப்படின்னு நிறைய விமர்சனம் வந்துகிட்டே இருந்தது. நம்மளும் பல மேடைகள்ல சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது இன்னைக்கு உண்மையாயிடுச்சுல. இதையெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, பட்டியலின இயக்கத்தின் பட்டியலின இயக்கத்தினுடைய பிரதிநிதிகளுக்காகவும் திரு சீமான் பின்னாடி போகிற பட்டியலின இளைஞர்களுக்காகவும் தான் சொல்றேன். நீங்க ஏற்கனவே கருணாநிதி வாழ்கன்னு சொன்னீங்க, செல்வி ஜெயலலிதா வாழ்கன்னு சொன்னீங்களா இல்லையா? பல கட்சி தலைவர்கள் வாழ்கன்னு சொன்னீங்க, பல கட்சி தலைவர்கள் வாழ்கன்னீங்க. புதுசா எந்த நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த நடிகரையும் வாழ்கன்னீங்க. இப்போ சீமான் வாழ்கன்னு சொல்றீங்க. திரு சீமான் ஒரு பார்ப்பன அடிமை அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்முடைய தலித் விடுதலை என்பது யார் மேடையிலயோ போயிட்டு யார் கையிலயோ யாசகம் பெறுறது கிடையாது, பிச்சை எடுக்கிறது கிடையாது. வெளிப்படையா சொல்லணும்னா நம்முடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் கருத்துக்கள் எல்லாமே நம்ம தலைமையில நாம ஒரு அரசியல் விடுதலை அடையணுங்கிறது தான். அதுதான் நம்முடைய நோக்கம். இங்க இருக்கிற ஒரு சில தலித் கட்சிகளை விமர்சிப்பதற்காக யாரோ ஒருத்தருடைய மேடையில போயிட்டு யாரையோ வளர்க்கறது, அவங்கள வளர்த்து விடுறது நம்முடைய வேலை கிடையாது. போதும், எல்லாரையும் வளர்த்து விட்டதெல்லாம் போதும். திரு சீமான் போன்றோருக்கு நீங்க ஆதரவு கொடுக்கிறது நம்முடைய தலித் விடுதலைக்கு எதிராக அமையுமா அமையாதா?
திரு சீமான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். திரு சீமான் எப்படிப்பட்டவர்ங்கிறத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். திரு சீமான் நமக்கானவர் கிடையாது என்பது அவர் எப்போதும் தன்னுடைய செயல்களில சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பார். திரு சீமானை பற்றி பேசணும்னா நிறைய பேசிட்டே போலாம். நிறைய கருத்துக்களை அவர் உளறி கொட்டியிருக்காரு. நேரம் கருதி நான் சுருக்கமா திரு சீமானை பத்தி ஒரு செய்திகளை மேற்கோள் காட்டியிருக்கிறேன். ஆனா ஒட்டுமொத்தமா பாரதியார் என்பவர் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காகவோ, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்காகவோ, சிறுபான்மை சமூகத்துக்காகவோ, ஏன் இந்த தேசத்துக்காக கூட நிற்காதவர் தான். அவர் தெளிவா நான் ஒரு ஆரியன், நான் ஒரு RSS காரன் வாழ்நாள் முழுவதும் நிரூபிச்சுட்டு போயிருக்கிறார். அவர் கவிதை எழுதிட்டார் என்பதற்காக, ஒரு மொழியை ஆதரிச்சு பேசிட்டார் என்பதற்காக, இந்த காரணத்துக்காகலாம் அவரை ஏத்துக்க முடியாது. அவருடைய அரசியல் கோட்பாடு என்ன, பெரியாருடைய அரசியல் கோட்பாடு என்ன, அது யாருடைய நலன்களில் இருந்து இருக்கு, யாருக்கு ஆதரவா இருக்கு, எந்த மக்களினுடைய விடுதலைக்காக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இது போன்ற சமூகம், அரசியல் சார்ந்த வேறொரு செய்திகளோட பேசுவோம். நான் உங்கள் பவானி. இது வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரசி. நன்றி.